நடிகருடைய ரசிகரா இருக்கும்போது, இன்னொரு நடிகர பார்த்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. அவர் படங்கள விமர்சனம்லாம் பண்ணீங்க. இப்ப சிஎம் ஆயிட்டாரு. அப்பவும் ஏன் ஒரு விமர்சனங்கள் அதிகமா இருக்கு? இப்ப விமர்சனம் நான் வைக்கிறது தான். இப்ப நான் வைக்கிறனாலும் ஊரே வச்சுட்டு தானே சார் இருக்கு. கிரவுண்ட் ரியாலிட்டில அதிமுக இப்ப எந்த நிலையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 3ஆம் இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்களுடைய எம்எல்ஏ கெப்பாசிட்டின்னு தெரியும். அம்மா போனதுக்கப்புறம் நாங்க பேருக்கு கூட இருந்தோம். எங்களுக்கு எந்த ஒரு அபிமானமும் இல்ல கட்சி மேல. அதாவது தலைமை மேல அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா சார், பதவிக்காக இப்ப நீங்க சொல்றீங்க அண்ணாமலை சார் வராரு, அதனால நீங்க செய்றேன் அப்படிங்கிறீங்க. கரெக்டான நபர் வராங்க போறேன். அவங்களும் அந்த தலைமைக்கு எதிர்பட்டு இருப்பாங்களா சார்? மக்கள் உங்களை எதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? நீங்க எம்ஜிஆர் அவருடைய சிஷியன், புரட்சித்தலைவர் அம்மா அவருடைய தொண்டன், அதே மாதிரி எடப்பாடியார் அவர்கள் கூட பயணிக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய நபர்களாக உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் இல்ல நான் டிவிக்கில போய் சேர போறேன் அப்படின்னா உங்களே எதுக்கு ஜெயிக்க? இந்த வெற்றிக்கு காரணமே இன்ஸ்டாகிராம் தான். அந்த அரசாங்கம் மாதிரி இன்ஸ்டாகிராம் ஒரு சின்ன ஒரு சாம்பிள் சொல்றேன். நான் அதை வந்து ஏற்க மறுக்கிறேன். ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன். இன்ஸ்டாகிராம் தான் ஒரு 108 வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னா சத்தியமா, அதாவது ஆணித்தரமா நம்புறது, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் மெயின் அப்படின்னு திமுக நினைக்கல. திமுக அதாவது இனிமேல் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய இந்த ரீல்ஸ்ல 15 செகண்ட்ல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்குதுல்ல, அது ஒரு ஹைப் கொடுக்குதுல்ல, அது உங்களுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாக்குறீங்க விஜய் என்ன வராரு, தூக்கி போடுறாரு, தூக்கி இப்படி இப்படின்றாரு, அப்புறம் இப்படி பிச்சு எறிகிறாரு. இதை பாக்குறீங்களா? நான் பார்த்துட்டு நான் எப்படி பாக்குறேன்னா, ஏடா எப்படி நான் பார்த்துட்டு போறேன். நீங்க என்ன பண்றீங்க? இப்படி பாக்குறீங்க, வா இதெல்லாம் நெஞ்ச கிழிச்சு வெளியில் வெளியில ஒரு மனுஷன் இவனுக்கு தாண்டா ஓட்டு பண்ணுன்றீங்க. நீங்க இப்படி நினைப்பீங்க நான் நினைக்கிறேன். எப்படி ஒரு டிவிகேவை ஆதரிக்காத ஒரு பெண்மணியை டிவிகேவுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் இறங்கி அடிக்கிறானுங்களா, எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. அந்த மாதிரி வேலை பார்த்தா தான் இங்க நடக்கும் வேலை. அது உன்னால பண்ண முடியுமா? நீங்க லாரன்ஸ் அவர்களை பத்தி பேசுறோமா? அவரு பண்ணது கூட விஜய் பண்ணல. ரைட்டுங்களா? ஒரு இடத்துல ஒரு இல்ல நீங்க இப்படி சொன்னீங்கன்னா கேளுங்க, அப்படி வந்து அந்த போட்டோ எடுத்து காமிப்பாங்க. ஆமா, நலத்திட்ட உதவிகள், அதான் சார் அவர் போராடின விஷயம். நான் மறுபடியும் சொல்லலாம், ஒரு 10 போட்டோ காட்டுவேன்னா நான் லாரன்ஸ் 100 போட்டோ காட்டுவேன். வணக்கம் சத்யன் ராமசாமி அவர்களே. வணக்கம். இப்போ நீங்க ஒரு நடிகருடைய ரசிகரா இருக்கும்போது இன்னொரு நடிகரை பார்த்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. அவர் படங்களை விமர்சனம்லாம் பண்ணீங்க. இப்ப சிஎம் ஆயிட்டாரு. அப்பவும் ஏன் ஒரு விமர்சனங்கள் அதிகமா இருக்கு? இப்ப நான் வைக்கிறது தான். இப்ப நான் வைக்கிறனாலும் ஊரே வச்சுட்டு தானே சார் இருக்கு. இன்னைக்கு யாரு தான் வைக்காம இருக்கிறாங்க சார்? இந்த ஆட்சி, அதாவது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சார், ஒரு விஷயம், எங்களுக்கு 1 மாசம் தானே ஆயிருக்கு, டைம் கொடுங்கன்றாங்க. சரி, ஓகே, டைம் கொடுப்போம், ரைட்டுங்களா? அவங்க புதுசு, ஓகே ஃபைன், அண்டர்ஸ்டுட், பண்ணிக்கலாம், ரைட்டு. அதுக்கெல்லாம் டைம் கேட்குறாங்க, ரைட்டு, நியாயம் தான். ஏன்னா அதுக்குள்ளே நீங்கள்லாம் எவ்வளோ மாற்றங்கள் எதிர்பார்த்தா எப்படி, அதெல்லாம் பண்ணாதீங்க, வைக்காதீங்க அப்படின்னு நக்கலாக பேசிட்டு போகிறார். யாரு? செங்கோட்டையெல்லாம், கேஎஸ்லாம், ரைட்டுங்களா? என்ன சொன்னாரு? கேஎஸ் தான் சொல்கிறாருல்ல, சும்மா அதுக்குள்ளே நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது கேள்விட்டு இருக்காதீங்க, வைக்காதீங்க அப்படின்னு ஜேர்னலிஸ்டே பேசுகிறாருல்ல சார். ஸோ ரைட்டு, கேட்கல. ஆனால் இது எப்படி சார்? அதாவது அதிமுகலேருந்து ஆளுகளை பிடிச்சி உங்கள் டீமுக்குள்ளே போடுறீங்களா? அது எப்படி பண்ணுறீங்க? அந்த அரசியல் ஞானம் மட்டும் எங்கேருந்து வந்தது? அந்த அரசியல் அறிவு எங்கேருந்து வந்தது? 4 அமைச்சர், டெய்லி 4 அமைச்சர் போய் சேர்றானே, டெய்லி 3 எம்எல்ஏ போய் சேர்றானே, எப்படி போய் சேர்றான்? அது மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியுது? அதுக்கு மட்டும் உங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியில அதிமுக இப்ப எந்த நிலையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 3ஆம் இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்களுடைய எம்எல்ஏ கெப்பாசிட்டி நீங்க தெரியும். இப்போ அவங்களே வந்து இப்ப சேர்ந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. 9 வருஷமா வந்து நாங்க சும்மா தான் இருந்தோம். அம்மா போனதுக்கு அப்புறம் நாங்க பேருக்கு கூட இருந்தோம். எங்களுக்கு எந்த ஒரு அபிமானமும் இல்ல கட்சி மேல. அதாவது தலைமை மேல அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா சார், பதவிக்காக. இப்ப நீங்க சொல்றீங்க அண்ணாமலை சார் வராரு, அதனால நீங்க செய்றேன் அப்படிங்கிறீங்க. கரெக்டான நபர் வராங்க போறாங்க. அவங்களும் அந்த தலைமைக்கு எதிர்பட்டு இருப்பாங்களா சார்? இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஜெயிச்சுட்டு அப்புறம் போக கூடாதுல்ல. மக்கள் உங்களை எதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? நீங்க எம்ஜிஆர் அவருடைய சிஷியன், புரட்சித்தலைவர் அம்மா அவருடைய தொண்டன், அதே மாதிரி எடப்பாடியார் அவர்கள் கூட பயணிக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய நபர்ன்றதுனால தான் உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் இல்ல நான் டிவிகேல போய் சேர போறேன் அப்படின்னா உங்களே எதுக்கு ஜெயிக்க வைக்கணும்? அதுதான் டிவிகேல இருக்கக்கூடிய ஜெயிக்க வச்சிருப்பாங்க. அவன் பாவம் தானேங்க. அவன் உங்கள்ட்ட நின்று தோத்து போன டிவிகே, அவன் எம்எல்ஏவா அமைச்சர், இன்னைக்கு தான் எவனாலும் அமைச்சர் ஆயிடலாம்ல. அப்ப அவன் எம்எல்ஏவா அமைச்சர் ஆகியிருப்பான்ல. அவன் குடியும் கெடுத்து உங்களை நம்பின மக்கள், தொகுதி மக்களையும் கேவலப்படுத்திட்டு நீங்க இதுக்கப்புறம் போய் டிவிகேல சேர்ந்தீங்கன்னா, நீ தோத்துட்டு போய் சேர உனக்கு கேள்வியே கேட்க போறது இல்ல. ஜெயிச்சுட்டு போய் சேர. இப்போ அம்பாசமுத்திர இசக்கி சுப்பையா இருக்காரு,
ஒண்ணும் இல்ல. அவர அந்த அம்பாசமுத்திரத்துல சார் அது நடந்த கூத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ம். மீம்லாம் அங்க வந்துட்டு இருந்தது. மொத இடம் அதிமுகவுக்கு. இசக்கி சுப்பையா. ம். ரைட்டுங்களா? 2வது இடம் காங்கிரஸ். ம். 3வது இடம் டிவிகே. இப்ப 3மே டிவிகேல இருக்கு. அப்ப அந்த மக்கள் எவ்வளவு முட்டாளா இருந்திருந்தா இவங்க இத பண்ணியிருப்பாங்க. யோசிங்க சார். ம். நீங்க மேண்டேட் மக்கள் யாரு நீங்க குடுக்குறாங்க? எப்படி சார் முட்டாளுங்கிறீங்க? ஆமா சார். சார் ஏடிஎம்கேல இருந்து பயணம் பண்ணி பயணிச்சிருக்காரு. ஏடிஎம்கேவோட திட்டங்கள செயல்படுத்தியிருக்காரு, வச்சிருக்காரு. எசகி சுப்பையா தான் சரியான ஆளு அப்படின்னு சொல்லி மக்கள் ஓட்டு போடுறான். ம். அப்படி இல்லனாலும் ஒரு சில பேர் இல்ல இந்த தடவ எசகி சுப்பையாவ தோற்கடிக்கணும். எனக்கு அவர் நல்லது பண்ணல அப்படின்னு ஒரு கூட்டம் ம். எதிர்த்து நின்னு காங்கிரஸ் இவர் நல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவரை ஜெயிக்க வைக்கிறான். 3வது இதே மாரி இந்த தற்குறி குரூப் நீட்டா 3வது இடத்துல உள்ள டிவிக்கெல்லாம் வழக்கம் போல கொண்டு போய் குத்திட்டு வருவானுங்கல்ல அப்படின்னு சொல்லி இந்த மடக்கு ஊதி குத்திட்டு வந்துடுறாங்க. ம். ரைட்டுங்களா? இப்ப 3 பேரும் சேர்ந்து ஒரு கட்சிக்கு போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? என்ன சார் நான் ஜெயிக்க வச்சது அதிமுக இப்படி எல்லாரும் மறு வச்சுட்டு வர்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்காதா? ஒண்ணும் இல்ல சார் அன்னைக்கு ஐயுஎம்எல்ல இல்ல இதுல வந்து மக்கள் மேல நீங்க தப்பு சொல்ல முடியாதுல்ல. மக்கள் மேல இவங்க தானே மாறுறாங்க. இவங்கள தான் சார் சொல்றேன். மக்கள் ஆ. மேல சொல்லவே இல்லையே. மக்களுடைய மக்கள் நம்பி தான் ஓட்டி போட்டுருக்காங்க மக்கள் காங்கிரஸுக்கு இவங்கள இப்போ. நம்பி ஓட்டு போட்ட மேண்டேட்ட இவங்க எவ்வளவு கேலி கூத்தா மாத்திருக்காங்கன்ற மக்கள் சார் மக்கள் செஞ்ச ஒரே தவறு என்னன்னா, ம். அதாவது இந்த இன்ஸ்டாகிராமினுடைய தாக்கத்த உணராம, விஜயால ஒண்ணுமே பண்ண முடியாது. விஜய் கூட ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு இந்த இன்ஸ்டாகிராம் உடைய தாக்கம் ம். இந்த பெண்கள் மத்தியில குறிப்பா ஜென்சியினுடைய கிட்ஸ், ஜென்சியினுடைய பெண்கள், ஆண்கள் மத்தியில ம். ஓட்டு போற அளவுக்கு தாக்கம் இருந்திருக்கும்னு மக்கள் கணிக்காம விட்டோம். ம். இல்லன்னா ஸ்டாலினும் 2, 3 ரீல்ஸ போட்டு சுத்திருப்பார்ல சார். அவரு போடாம இருந்தாரா? உதயநிதி ஸ்டாலினும் போட்டு சுத்திருப்பார்ல. போட்டுக்கிட்டு தானே இருந்தாரு. இல்ல சார். அந்த இப்போ சின்ன பசங்க இப்போ இருந்தாங்கல்ல. எப்படி இல்ல போடணும்? நீங்க சொல்லுங்க. அந்த குட்டி குட்டி பசங்களெல்லாம் கூப்பிட்டு ரீல்ஸ் பண்ணாருல்ல. ம்ஹ்ம். அவங்க 2, 3 வருஷமா ஃபேமஸா தான் இருக்காங்க. ம்ஹ்ம். இந்த தேர்தலுக்கு வரக்கு முன்னாடி அங்க கூப்பிட்டு அந்த ரீல்ஸ்லாம் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா சார், நீங்க அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்க எடுத்துக்கோங்க. டிஎம்கேவோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்பவும் என்னன்னா, அந்த சினிமா தியேட்டர்ல போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அங்கங்க போஸ்டர்கள் ஒட்டுறது, அப்படி இல்லன்னா அந்த பஸ்ஸுகள்ல ஒட்டுறது, அது இதுன்னு ம். ரொம்ப அதாவது பழைய மாடல். இது என்ன சொல்றதுன்னா, கன்வென்ஷனல் மாடல் தெரியலன்னு சொல்லணும் சார். பாக்க அவ்வளவுதான். அததான் சொல்றேன். இது யாரும் கணிக்கல, தெரியல. இதனுடைய தாக்கம் இவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல. இன்னும் நான் அதாவது ஒரு போர்டு என்ன போர்டு அப்படின்னா, அந்த நிழல் கூட இருக்குல்ல. ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, பஸ் ம். ஸ்டாண்ட் இருக்குல்ல, ம். அதுல போட்டா போதும். ம். அதே மாரி ஒரு ஓடுற பஸ்ல போட்டா போதும். அப்படி இல்ல ஒரு மால்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டிட்டா போதும். ம். அதே நேரத்துல அரசனோட திட்டங்கள் எல்லாத்தையும் ஸ்டிக்கர ஒட்டி அனுப்பிட்டா போதும். அப்படின்னு சொல்லி இந்த கன்வென்ஷனல் மோட் ஆஃப் மார்க்கெட்டிங்க நம்பிட்டாங்க. ம். அவங்களுக்கு ரீல்ஸ் தான் முக்கியம்னா, இது கூட இருக்கக்கூடிய எல்லா இன்ஃப்ளூயன்சர் 2001லயே அவங்க காச குடுத்து வாங்கி, எப்படி வெள்ள சட்டையும் எப்படி இந்த காக்கி பேண்ட்டையும் போட்டு அவன் கடைசியில ஊர ஏமாத்துறானோ, இப்ப எல்லாரும் நாங்க எதுவும் பண்ணவே இல்ல, பண்ணவே இல்லன்னு கை தூக்குறானா, அவனுக்கு எல்லாத்தையும் 5 வருஷமா இவங்க வேலையே திமுக என்ன பண்ணாலும் என் வீட்ல அது நடந்துருச்சு. என் வீட்ல திமுக தான் பெருசு. எனக்கு ஸ்டாலின் விட்டா வேற ஆளே இல்லன்னு பேசணும். இதான்டா அவங்க வேலையே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க இல்ல அவங்க. சார், இல்ல சார். நீங்க தாவேக்கு அளவுக்கு பண்ணலன்னு ஒத்துக்கோங்க சார். சார் தாவேக்கா அளவுக்கு இல்ல. தாவேக்கால 1% கூட பண்ணல. ம். அதுதான் உண்மை. நீங்க இந்த வெற்றிக்கு காரணமே இன்ஸ்டாகிராம் தான். அந்த அரசாங்கம் வேற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எப்படி அரசாங்கம் சார்? தான் ஒரு சார். சின்ன ஒரு சாம்பிள் சொல்லுங்க ஆ. சார். நான் அத வந்து ஏற்க மறுக்கிறேன். ம். ஒரு சின்ன சாம்பிள் சொல்லுங்க. ம். Instagram தான் ஒரு 108 வாங்கி குடுத்திருக்கு அப்டின்னா. சத்தியமா அதாவது ஆணித்தரமா நம்புறேன் சார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னு வைங்களேன், விஜய் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு அதாவது நீங்க லாரன்ஸ் அவர்கள பத்தி பேசுறோமா? ம். அவரு பண்ணது கூட விஜய் பண்ணல. ரைட்டுங்களா? ம். ஒரு இடத்துல ஒரு இல்ல நீங்க இப்படி சொன்னீங்கன்னா, கேளுங்க அப்படி ரசிகர்கள் வந்து அந்த அந்த ஃபோட்டோ மாரி எடுத்து காமிப்பாங்க. ஆமா. நலத்திட்ட உதவிகள், அதான் சார். அவரு போராடின விஷயங்கள் நான் அப்படிலாம் மறுபடியும் காட்டுவாங்க. சொல்றேன். ஒரு 10 போட்டோ காட்டுவேன்னா, நான் லாரன்ஸ் அண்ணன்ட்ட 100 போட்டோ காட்டுவேன். ம். 100 போட்டோ காட்டுவேன். நீ இருக்கிறத காட்டு. இல்லைங்களே, நான் அதுக்குன்னு ஒரு எதுவுமே பண்ணல அப்படிங்கல. அதாவது இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இங்க இருக்கக்கூடிய அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, அப்படி இல்லன்னா இங்க இருக்கக்கூடிய ம். பண்பாளர்கள், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கக்கூடிய சேவகர்கள்லாம் செய்யறதுல 1% கூட விஜய் பண்ணல. இப்ப அவங்கலாம் வந்திருந்தா, இந்த அளவுக்கு ஒரு இது பண்ணியிருக்க முடியுமா? அதுதானே சார். அதத்தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ போட்டு ஃபுல்லா ஜனநாயகன் பாட்ட போட்டுவிட்டு அவங்க அடிச்சுட்டாங்க. இதுதான் வித்தியாசமே. இன்னைக்கு சார் வேற யாராலயும் பண்ண சார் ரீல்ஸும் உதவுச்சு சார். ஆனா அது மட்டும் தான் வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறது எப்படி சார்? வேற எது காரணம்? ம். சார் சினிமால அவரு அண்ணன் காப்பாத்துவாரு. அன்னைக்கெல்லாம் ஒரு பொண்ணு ஒரு லேடி உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சினிமால நீங்க ஆக்ஷன்லாம் நல்லா பண்ணுவீங்க. அந்த மாரி நீங்க பண்ணுவீங்கன்னு நினைச்சு தான் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன்றாங்க. சார் அந்த அளவுக்கா சார் இருப்பாங்க? சார் ஒரு வீடியோ இருக்கு சார். நான் அந்த வீடியோ தான் உங்கள்ட்ட எடுத்து காட்டணும். வேற என்ன பண்ண இப்படி ம். என்னுடைய நினைவு சரியா இருந்தா அது திருச்சியில அந்த சம்பவம் நடந்ததுல திருவண்ணாமலையில அந்த ஒரு பெண்ண ரொம்ப கொடூரமா கற்பழிச்சு முதல் வாரத்திலேயே நடந்துகிட்டு இருந்தது. ம். அப்ப நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அந்த கூட்டத்தில இருந்த ஒரு பெண்மணி, நீங்க இதெல்லாம் ரொம்ப ஆக்ஷன் படம் மாரி நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம்னு சத்தியமா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தாங்க.
அதுதான் சார் மக்களுடைய எண்ணமே. இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படி இல்லைன்னா பெண்கள் ஏமாந்ததுக்கு நீங்க காரணம் 2 விஷயம் தான் சொல்றீங்க. ஒண்ணு ஜென்சி கிட்ஸ், இன்னொன்னு Instagram. அதுதான் அந்த இதன் 108க்குள்ள டிஃபரன்ஸ். இதனால தான் அந்த ஜெயிச்சாங்கங்கிறீங்க. 108க்குள்ள காரணம் சார். முத ஜெயிச்ச டிவிகேக்கும் மக்களுடைய மேண்டேட்டுக்கும் ஆன்டி மேண்டேட்டுக்கும் நீங்க உள்ள டிஃபரன்ஸை பாருங்க. 30 லட்சம் ஓட்டு என்னமோ தான் சார். ம். அதுதான் சார் இவங்க பண்ணது. அதைத்தான் இந்த குரூப்பை சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற யாருமே கிடையாது ம். சார். இன்னொன்று நான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு பெண் இருந்தாங்க அப்படின்னா ம். ஒரு 80களில் 70களில் இல்லை 90களில் இருக்கக்கூடிய ஒரு பெண், இப்போ நம்ம அம்மாவுடைய ஏஜ் கேட்டகரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நடிகரை பிடிக்கும் அப்படின்னா ம். அது அவங்களால வெளியில் சொல்லக்கூடாது. அவங்க சொல்ல முடியாது. ம். கணவரை தாண்டி யாரையும் சொல்ல முடியாது. அவங்க மிஞ்சி போனால் அந்த ஒரு ஃபோட்டோவோ புக்குக்குள்ளே வச்சுருப்பாங்க. எங்கேயாவது மறைச்சு எங்கேயாவது வச்சுருப்பாங்க. அதுவுமே ஓரளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரிஞ்சவங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. பெண்கள் அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ண விடுங்கன்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ம். அவங்க நம்மளை விட அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க எல்லா விஷயங்களையும். அப்படின்றதுல இன்னைக்கு எனக்கு ஒரு நடிகரை பிடிக்கும்னா அதுக்காக நான் உயிரை கொடுக்குறன்ற அளவுக்கு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ரைட்டுங்களா? அப்ப அது ஒரு மிகப்பெரிய தாக்கம். அன்னைக்கு அவங்களால சொல்ல முடியாது எனக்கு இவரை பிடிக்கும், நான் இவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு. கணவரை மீறி எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. இன்னைக்கு பெண்கள் அந்த டிசிஷன் எடுக்கலாம். அது ஒரு இம்பாக்ட். ரைட்டுங்களா? அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் சார். இன்னைக்கு நான் ஒரு டிசிஷன் எடுக்கலாம். நான் இன்னைக்கு அதே மாதிரி வெள்ளை சட்டை காக்கி பட்டை போட்டு நானும் எங்க அண்ணனுக்கு தான் அப்படின்னு துண்டை போட்டு நான் பாட்டு ஊருக்குள்ள சுத்தலாம், ம். வைக்கலாம். நான் அக்கவுண்ட்ஸ் வச்சுக்கலாம். முதல்ல அவங்க ஒரு சமூக வலைதளத்துல ஒரு இடத்துல பயணிக்கவே முடியாது. ஒரு இடத்துல ஒரு சேர் போட்டு முன்னாடி உட்கார முடியாது சார். இன்னைக்கு அவங்க சமூகத்துல பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல இதெல்லாம் சேர்த்து விஜய்க்கு ஒரு 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 பிளஸ்ஸா வருது. ம். அதே மாதிரி இல்ல இதே மாரி நீங்களும் திமுகலயும் இருக்காங்க. இல்ல சார் கம்மி சார். ம். இன்னைக்கு நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் திமுகல இல்லைன்னு நான் சொல்ல வரல. ம். இதுதான் மெயின் அப்படின்னு திமுக நினைக்கல. திமுக அதாவது இனிமேல் வந்து ம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய இந்த ரீல்ஸ்ல 15 செகண்ட்ல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்குதுல்ல, அது ம். ஒரு ஹைப் கொடுக்குதுல்ல, அது உங்களுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ம். இன்னைக்கு பாக்குறீங்க விஜய் அண்ணா வராரு, இப்படி திரும்புறாரு, இப்படி துண்டை தூக்கி இப்படி போடுறாரு, இந்த ம். இப்படி தூக்கி இப்படி இப்படின்றாரு, அப்புறம் இப்படி பிச்சு எறிகிறாரு. ம். இதை பாக்குறீங்களா? நான் பார்த்துட்டு நான் எப்படி பாக்குறேன்னா, ஏன்னா கிறுக்கு என்னடா இது இப்படின்னு நான் பார்த்துட்டு போறேன். ம். நீங்க என்ன பண்றீங்க? இப்படி பாக்குறீங்க. பா என்னடா நெஞ்ச கிழிச்சு வெளியில எறியறா ஒரு மனுஷன், இவனுக்கு தான்டா ஓட்டு பண்ணுன்றீங்க. நீங்க இப்படி நினைப்பீங்கன்னு நான் நினைக்கல. நான் அதுல மிஸ் பண்ணிட்டேன். திமுக அவருக்கு நெஞ்சு சட்டையை கிழிச்சு சுத்திட்டு இருந்தாப்ல சார் ஒரு காலத்துல. அதுக்கு ஃபயர் விட்டோமா இல்லையா நம்ம? ரைட்டுங்களா? அவருக்கு தெரியாததான் இவங்க இப்ப பண்ணிட போறாங்க சார். ஒரு இல்ல நீங்க ஏத்துக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. இவங்கலாம் வந்துருவாங்களா அப்படின்ட்டு. அதுதானே விஷயம். சார் இவங்க வந்துருவாங்களான்னு அண்டர்ஸ்டிமேட் பண்ணல. ம். வந்துட்டாங்க அவங்க உள்ள. ரைட்டுங்களா? வரவே மாட்டாங்கன்னு நெனச்சிருக்காங்க. அவங்க இந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்போட வருவாங்களா அப்படின்றத நாங்க அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டோம். ரைட்டுங்களா? ஒரு தொகுதி 2 தொகுதி 4 தொகுதி ஓகே ரைட் ஃபைன். ம். அந்த ஒரு புஷியானது ஆதவர்ஜனா காசை கொடுத்து அப்படிலாம் எதையாவது ஒண்ணு பண்ணி அப்படிலாம் விஜய் 2 தொகுதியில ஒரு தொகுதி ஒரு 3 4 தொகுதி எதிர்பார்த்தோம் சார். அது எப்படியா? அதை தவிர அதுல அவங்க வந்து உள்ள வர போறாங்க, வைக்க போறாங்க, 1 2 சீட்டு வரும் அப்படின்றதெல்லாம் எல்லாரும் எதிர்பார்த்திருப்பாங்க, வச்சிருப்பாங்க. 108 தொகுதி வந்து அதுக்கப்புறம் காங்கிரஸை வளைச்சு உள்ள போடுறது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஐஎம் எல்லாம் அன்னைக்கு ஐஎம்னுடைய வேட்பாளர் வந்து ம். பாத்தீங்க அப்படின்னா உதயநிதி கூட ஏணி சின்னத்துல போறாரு. இந்த ஏணி சின்னத்திலேயே கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கு பாத்துக்கோங்க. இப்போ நன்றி தெரிவிக்கும் போது டிவிகே துண்டோட போறாரு, அமைச்சரா போறாரு. சோ அந்த இம்பாக்ட் எல்லாம் இவங்க கொடுப்பாங்க நாங்க யாருமே எதிர்பார்க்கலாம். குறிப்பா திமுக அதிமுக எதிர்பார்க்கவே இல்லை. ம். திமுக எதிர்பார்த்தனாலும் அதிமுக எதிர்பார்க்கவே இல்லை. ம். இன்னைக்கு அதனால ஜென்சி ஏடிஎம்கே ஜென்சி டிஎம்கேன்னு 2 எனக்கு தெரியும் ஒரு குழுவே பிரிச்சுட்டாங்க. இத்தனை சார்பணிகள்ல இது ஒரு சார்பணியா இந்த மாறி ஜென்சி மீட்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ கூட வைரலா போயிட்டு இருக்கு. நான் சரியா பார்க்கல. அத பத்தி உங்க கருத்து என்ன? சார். அதாவது ஜென்சி மீட் அப்படின்றது இன்னும் வந்து அவங்க ஃபார்முலா தான் இருக்கிறாங்க சார். சார் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு ஒரு விஷயம் புரியணும் சார். ஒரே ஒரு விஷயம் புரியணும். என்னன்னா இது விஜய் அப்படின்ற ஒரு ஃபேஸ். இதுவும் தமிழ்நாட்டில் உள்ள அந்த கன்வென்ஷனலா இருக்கக்கூடிய அந்த திரை மோகத்தில் மக்கள் இன்னும் இருக்கிறார்கள்ன்றது புரிஞ்சுக்கணும். ம். ஸோ ஒரு நமக்கு இந்த மாதிரி நமக்கு அந்த அந்த டெஸ்டாஸ்டரோன் பூஸ்ட்ன்னு சொல்றோம்ல, அத குடுக்குற மாரி ஒரு ஃபேஸ் வேணும். இவரு கடைசியில மைக்க புடிச்சு அந்த கிளைமாக்ஸ்ல பேசுவாரு. சூப்பரா பேசுவாரு. ஒரு பாலத்திலிருந்து அவரே குதிச்சு ஒரு பஸ்ஸையே காப்பாத்துவாரு. எவ்வளவு செம்மையா இருக்காரு. இவரு பாரு நடந்து வந்தா எப்படி இருக்கு? அவர் பாரு பிஜிஎம் போட்டு அவரோட சில்ஹவுட் ஷாட்டே எப்படி இருக்கு? அந்த ஃபீல்லாம் இருக்கு. அதுதான் இவங்களுக்கு முதல் வெற்றி. யாரு? விஜய்க்கு. 2வது பாத்தீங்கன்னா, அந்த பசங்க அவனுக்கு புடிச்ச மாதிரி அந்த நடிகரை வடிவமைச்சு அந்த 15 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்ட்ல கொண்டு வர்றதும், அவர் என்னதான் தப்பு பண்ணாலும் அத மூடி மறைச்சு அத வெளியில பேசுறதும், அவருக்கு எதிரா இருக்கிறவங்கள இன்னைக்கு உள்ள உரையாடல் தன்மையோட அடிக்கிறதும், இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க மறுபடியும் கூப்பிட்டு ஜென்சிக்களை பேச வைப்போம் அப்படின்னு சொல்லி, நான் பாரு எவ்வளவு அறிவான ஜென்சி, நான் பாரு இப்படி அப்படி இப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ம். அதாவது பிலோ த பெல்ட் போயிட்டு
எப்படி ஒரு டிவிகேவை ஆதரிக்காத ஒரு பெண்மணியை டிவிகேவுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இறங்கி அடிக்கிறானுங்களா, எவ்வளவு கேவலப்படுத்துறானுங்க. அந்த மாதிரி வேலை பார்த்தா தான் இங்க நடக்கும் வேலை. அது உன்னால பண்ண முடியுமா? நீ டிஎம்கே, நான் வந்து 100 வருஷம் கட்சி, நான் ஏடிஎம்கே நான் 70 வருஷம் கட்சினா, நீ அதாவது இதுவரைக்கும் நீங்க வச்சிருக்கிற வரையறையிலிருந்து மீறி இறங்கி வேலை பார்க்கணும். கேவலமா அரசியல் பண்ணணும். அரசியல்னு நீ இதுவரைக்கும் தெரிஞ்சது பூரா அழி. கோட்ட முதல்ல இருந்து போடு. அவனுங்க பண்றத நீ அப்படியே காப்பி பண்ணு. இன்னும் இப்பதான் என்னன்னா, அதாவது செல்லு தமிழ்ல இருந்து இவங்க வந்து தெள்ளு தமிழ்ல இருந்து இப்பதான் வந்து கலோக்கியல் தமிழ்ல எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அத ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க டிஎம்கே. டேய், இதெல்லாம் பேசிக் ரெக்வயர்மெண்ட்ரா. நீ இவன மாதிரி நீ பண்ணணும்னா, இவன் அதாவது அந்த மனம் கேட்பான். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கெட்ட வார்த்தை, தமிழ்ல இருக்கக்கூடிய மொத்த கெட்ட வார்த்தையும் போடுவான். யாரு ஸ்டாலின் ஒரு பதிவு போட்டாருன்னா கீழ போய். நீ அப்படி வேலை பார்த்தானா தான் இந்த பசங்களுக்கு அதெல்லாம் தான் புடிக்குது. அப்ப அதுல தான் வெறியாகுறான். சார் இன்னொன்னு சொல்லவா? நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணும் இல்ல. என்னன்னா, இத ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க இத பத்தி இந்த டெக்னிக்ஸ பத்தி தெரிஞ்ச அரசியலுக்கு வரும்போதே, அரசியலுக்கு நாள் வராரு. வரும்போதே வார் ரூமோட வந்தாப்புல அண்ணாமலை. ரைட்டுங்களா? அவரு மட்டும் தான் முடியும் சார். நீங்க பிஜேபி குடுப்பாரா? சார் முடிச்சாரா? மொரட்டு டஃப் குடுப்பாரு. நீங்க வேணா பாருங்க சார். அதாவது பிஜேபில எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க சார். எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. ஆனா, எனக்கு தெரிய இந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, எது எங்க நடந்தாலும் அண்ணாமலைக்காக ஒரு கூட்டம் சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டே இருந்தது, வச்சுக்கிட்டே இருந்தவர். தலைவரா இருக்கும் பொழுதும் சரி, இல்லாத பொழுதும் சரி. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அந்த ஒரு செட்டப் இருக்குல்ல, அதுதான் இவங்கள அடிக்க முடியும். வேற இவங்கள அடிக்க ஆளே இல்ல. என்னன்னா, அண்ணாமலையினுடைய அந்த செட்டப் இருக்குல்ல, அந்த கூட்டம் இருக்குல்ல, அது வந்து இந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சு அதே நேரத்துல அவங்க அவங்க ஒரு ஒரு டிசிப்ளினான ஒரு 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 ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட ஒரு ஒரு சின்ன ஒரு மாற்றம் கொண்ட ஒரு கூட்டம். இந்த கூட்டம் வந்து ரொம்ப கேவலமான கூட்டம் அப்படின்னா, அவ்வளவு கேவலமான கூட்டம் அண்ணாமலையோட கூட்டம் இருக்காது. ஆனா, இந்த கேவலமான கூட்டத்த அடக்கி ஆளக்கூடிய கூட்டம் அண்ணாமலையோட கூட்டம் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர் வந்தா மட்டும் தான் இதுக்கு மாற்றமே. இது என்னன்னு கிராக் பண்ணவே முடியாது டிஎம்கேவால. யார் ஏடிஎம்கேவால. இன்னும் ஒண்ண சொல்லி முடிச்சிடுறேன். அன்னைக்கு கூட ஒருத்தன் எழுதியிருந்தாங்க. என்னன்னா, அன்னைக்கு என்ன எழுதியிருந்தாங்கன்னா, 2012ல வந்த துப்பாக்கியிலிருந்து 2019 என்னமோ அதுல வந்த பிகில் வரைக்கும் அதுல உள்ள ஓட்டர்ஸ் தான்டா இப்ப ஓட்டு போட்டிருக்கான். இன்னும் 2020 2021ல அவன் மாஸ்டர் படம் பார்த்தவன்லாம் இன்னும் ஓட்டு போடல. அவனும் வந்துருவான் இன்னும் கொஞ்ச நாள்ல. அவனும் வந்துட்டா இருக்கிறதும் போயிரும் அப்படின்னாங்க. அதுதான் உண்மை. டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு அது தெரியாது. அதனால இவங்களுக்கு என்ன நடந்துட்டு அது உண்மைதான். ஆமா. டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு தெரியாது. கிராக் பண்ணவே முடியாது. ஆனா நாங்க அண்ணாமலையுடைய கூட்டத்துல அதை கிராக் பண்ணிட்டோம். எங்களுக்கு தெரியும். இவங்களுடைய ஒரு மோசமான வீரியம் எங்களுக்கு தெரியும். அதாவது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடம் நம்ம போய் கேட்கறது என்னன்னா, விஜய் மாதிரி ஒரு கூட்டம் வேணுமா? அதுக்கு ஈக்குவலி அதுக்கு ரொம்ப ஈக்குவலி என்ன சொல்றது? இன் டெர்ம்ஸ் ஆஃப் எனிதிங் ஆர் எவ்ரிதிங் உங்களுக்கு தேவையானது எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனா நாங்க கொஞ்சம் பாலிஷ்ட் ஆனவன், கொஞ்சம் டிசிப்ளின் ஆனவன், அதை விட கொஞ்சம் எங்களுக்கு அறிவு கூட, அதை விட எங்களுக்கு கொஞ்சம் எஜுகேஷன் கூட, அதை விட எங்களுக்கு கொஞ்சம் பண்பு எல்லாமே கூட பண்பாடு தெரிஞ்சவங்க. ஆனா அவனுங்களை எங்களால போட்டு அடிக்கவும் முடியும் அப்படின்னு மக்கள்கிட்ட போய் சொல்லணும். இதுதான் வித்தியாசம். மக்கள் நானா அப்படி இல்லைன்னா அதாவது நானா அண்ணாமலை அவர்களுடைய கூட்டமா அப்படி இல்லைன்னா விஜய் அவருடைய கூட்டமா 2ல எது பெஸ்ட்ன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல சார். ஓகே சார். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம்.